எல்லாருக்கும் வணக்கம். நான் எழில் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோல நான் என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன். சும்மா என்னோட பேரு, நான் எந்த ஊர் பக்கத்துல இருந்தேன், என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதோட தலைப்பு நான் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில்ல நான் எபிசோட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோட். அது எதுக்காக நான் இந்த தலைப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். நிறைய விஷயங்கள் நம்ம இதில் நடக்கும். அப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க நம்ம சொல்றத கேட்க இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு லைஃப் பார்ட்னரா, அண்ணன், தங்கச்சி, அம்மா, அக்கா, அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம சொல்றத கேட்க அப்படின்னு உங்களுக்காக நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் சொல்றத கேட்க நீங்க இருக்கிற மாதிரி எனக்காக நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். அதனால தான் நான் இந்த தலைப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் சும்மா பேசிக்கா தான் பேசியிருப்பேன். என்ன பேச போறோம், இது எதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதை மேபி நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணும், யார் இவங்க, ஏதோ ஒரு பொண்ணு வருது, அந்த பொம்பளை பாட்டுக்கு இப்படி என்னமோ நான் பேசுறேன்னு சொல்லுது, இது பேசுறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க யோசிப்பீங்கல்ல, இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, இவங்க யாரு, இவங்க இத பத்திலாம் பேசுறதுக்கு இவங்க யாரு, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஏன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது நம்ம அந்த மாதிரி திங்க் பண்றதுல. பட் சாதனையாளர்களோ வெற்றியாளர்கள் மட்டும்தான் பேசணும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி அப்படின்னு கிடையாதுல்ல. நம்ம உலகத்துல நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் கூட, அந்த அறிவை வச்சும் நம்ம சில விஷயங்கள் பேசலாம். இப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. எனக்கு தெரியற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். எனக்கு என்னோட லைஃப்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அதுல கெயின் பண்ணலாம். ஏன்டா இந்த மாதிரி நாலேஜ் அப்படி இப்படின்னு பேசுதுன்னு மேபி யோசிக்கலாம். நான் ஒரு டீச்சர், முன்னாள் டீச்சர், இப்போ இல்லை. இப்போ ஒரு 2.5 வருஷமா நான் வேலை பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷமா நான் ஒரு ஆசிரியர் தான். ஒரு பிரைவேட் ஸ்கூல், சாரி, ஒரு பிரைவேட் ஸ்கூல், 3 பிரைவேட் ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துருக்கேன். நான் என்னோட கதையை சொல்றப்போ நான் ஒவ்வொரு இதா நான் சொல்றேன். நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க படிச்சேன், எப்படி டீச்சர் ஆனேன், இந்த மாதிரி நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். அதனால ஒரு டீச்சர் சொன்னா கேட்கணுமா அப்படின்லாம் இல்லை. இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, சாதனைங்கிறது நம்ம ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலோ, இல்ல ஒரு பெரிய கல்வி படிச்சிருந்தா மட்டும்தான், இல்ல ஒரு கின்னஸ் சாதனை ஏதாவது படைச்சிருந்தாலோ, ஒரு பெரிய விஷயம் சாதிச்சா மட்டும்தான் நம்ம சாதனையாளர்லாம் கிடையாது. ஆம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்க சுச்சுவேஷன், இந்த டைம் இடையில இப்போ போர்லாம் வந்தது, நிறைய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சு. அதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு வாழ்க்கையில. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம ஒரு ஒரு நாளும் உயிரோட இருந்து இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றதே பெரிய சாதனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு கூலி தொழிலாளியா இருக்கலாம், இல்ல ஒரு டெய்லி ஒரு வேலைக்கு போய் நட டெய்லி சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, அம்பானி அளவுக்கு பணம் வச்சிருக்கவங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த உலகம் இன்னைக்கு அழிஞ்சிச்சுன்னா ஒரு நிமிஷம் தான், நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். எல்லாரும் மண்ணுக்குள்ளதான் போறோம். அதனால பணம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இந்த மாதிரி எதையுமே பார்க்காம, சாதனைனா எனக்கு இந்த இந்த நேரம் நம்ம நல்ல ஆரோக்கியமா, கை கால்லாம் நமக்கு நல்லா கடவுள் கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத உடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாவம் நிறைய சில சில குறைபாடுகள்லாம் இருக்கும். கிஃப்டட் சைல்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் பீப்புளுக்கு நடுவுல நம்ம ஒரு ஹெல்தியா நம்ம சர்வைவ் பண்றதே ஒரு பெரிய சாதனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து இப்போ பெரிய பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, பிலாசபி பேசுறவங்க இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டை பத்தி பெருசா படிச்சவங்க இருப்பாங்க, நிறைய புக்ஸ் எழுதினவங்க இருப்பாங்க, நிறைய வல்லுநர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் கருத்து பேசணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. உங்ககிட்டயும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் சின்ன சின்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடங்களை வச்சு நான் என்ன கத்துக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையில. ஏன்னா இப்போ வந்து எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன பாதையெல்லாம் கடந்து வந்தேன். எல்லாரும் மாதிரி நம்ம அந்த சினிமா கதையில பார்ப்போம்ல, எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்களோட ஸ்கூல் டேஸ், சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு, அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு காதல் வாழ்க்கை வரும், அப்புறம் கல்யாணம் நடக்கும். மேபி அந்த லவ் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நிறைய இது பார்ப்போம்ல நம்ம. ஒரு ஒரு கமர்ஷியல், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன மூவி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் காதல் இருந்தது, கல்யாணம் இருந்தது. அந்த காதலோட காதலோட இழப்புன்னு சொல்ல முடியாது, கல்யாணத்தோட இழப்பு. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு குழந்தை அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அப்போ இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி என்ன இழப்பாச்சு என்னோட லைஃப்பில், திருப்பி நான் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன். இது எதுக்காக இந்த வார்த்தையை வந்து நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, சும்மா ஜென்ரலாக கேட்குறப்போ இது என்னமோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடாதுங்கிறதுக்காக, இது இது என்ன மாதிரி கஷ்டங்கள் என் வாழ்க்கையில கொடுத்துருக்கும். ஒரு கணவன் இல்லாத பெண்ணுனா அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அதுல அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் மேபி ஒன்று ரெண்டு சொல்ற விஷயங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த உலகத்துல கடைக்கோடி மூலையில எங்கேயோ இருக்க யாருக்கோ ஒரு பாடமா இருக்காது, என்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமான்னு தெரியாது. பட் ஒரு ஆறுதலா இருக்கலாம். அவங்களோட லைஃப்ல மேபி அவங்க கோ த்ரூ பண்ற சுச்சுவேஷன் என்னோட ரிலேட் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல என்னோட சைல்ட்ஹுட் மெமரி ஏதோ ஒன்று சொல்றப்போ, ஆமா இது மாதிரி நம்ம லைஃப்லயும் நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்குற ஒரு இனிப்பான ஞாபகமா கூட இருக்கலாம். இல்ல கசப்பான விஷயங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறப்போ ஒரு ஆறுதல் வரும். அதாவது எப்பயுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்மளை விட மேல இருக்கவங்கள பார்த்தே வந்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க கிட்ட அது இருக்கே, வீடு இருக்கு, அவங்க சொந்தமா கார் வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, நல்லா பண வசதியோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நம்ம நம்மளை விட மேல இருக்கவங்கள பார்த்தே வாழக்கூடாது. ஏன்னா நம்மளை விட கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இன்னும் சைக்கிள்ல போறவங்க இருக்காங்களே, சைக்கிள்ல வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு டூ வீலர் வாங்கணும்னு ஆசை வரும். இப்ப நம்ம கிட்ட டூ வீலர் இருக்கும், நம்மளை விட கீழே இருக்கவங்க அப்ப அவங்களோட தான் நம்ம வந்து நம்மள கம்பேரிசன்னு சொல்ல முடியாது. நம்மள யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தேவையில்லை. பட் நம்ம அந்த நம்மளை விட மேல இருக்கவங்கள பார்த்து ஏங்காம, நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கிற, எப்படி சொல்லலாம், நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பெருமைன்னு சொல்லலை, ஏன்னா அதுக்காக அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நான் கம்மியா சொல்லலை, நம்மளை விட கீழே இருக்கவங்கள விட. அதனால நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து பரவாயில்ல, கடவுள் நமக்கு இவ்வளவு வசதிகள் கொடுத்துருக்காங்க, நமக்காவது அட்லீஸ்ட் ஒரு பைக் இருக்கு, நம்மளை விட இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்த உலகத்துல, நம்மளை விட இன்னும் சாப்பாட்டுக்கு, ஒரு தங்குற இடத்துக்கு, நல்ல துணிமணி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை வந்து கடவுள் இந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வாழணும். எப்பயுமே மேல ரொம்ப யோசிக்காம நம்மளை விட கீழே இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட இதை பார்க்குறப்போ நம்மளோட இன்னைக்கான சூழ்நிலை வந்து நமக்கு ரொம்பவே பெருசா தெரியும். இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் சொல்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு போல, அவங்க லைஃப்ல இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரியும் நடக்குது, அப்ப நம்ம லைஃப்ல நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க லைஃப்ல கம்பேர் பண்ணி அவங்களோட நிலைமையை வந்து அவங்க இன்னும் உயர்வா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மற்றபடி வந்து இதுல இவங்க கதையை கேட்டு நமக்கு என்ன ஆக போகுது, இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக நான் அதை சொன்னேன். என்னுடைய சூழ்நிலைகள், நான் கடந்து வந்த பாதைகளை வந்து உங்ககிட்ட சொல்றப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தரம் வந்து மேலா தெரியும். பரவாயில்ல, நம்ம வந்து இந்த அளவுக்கு இல்ல, நமக்கு ஓகே, நமக்கு இந்த ஒரு நிலையான லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தோணும். இந்த வீடியோல வந்து நான் ஏன் என்னோட முகத்தை காமிக்கல, என்னோட பிக்சரை ஏன் போடல அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா வந்து அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்கானதா இருக்கிற பட்சத்துல நம்மளோட ஃபேஸ் முக்கியம் இல்லைல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க நான் போட்டிருக்க பிக்சர்ல பாப்பீங்க, ஒரு அழகா ஒரு பொண்ணு உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். நான் அந்த பொண்ணு மாதிரி இருப்பனா அப்படியான்னு கேட்டா இல்ல.
அதுக்காக நம்ம ரொம்ப அசிங்கமா இருப்போமா? இல்ல. இதுல அழகு, அசிங்கம், நல்லா இருக்க மாட்டோம், அம் அழகா இருக்காங்கங்கிறது வந்து எத வச்சு நம்ம சொல்றோம்? ஒருத்தவங்க வெள்ளையா, கலரா இருந்தாங்கன்னா, அவங்க அழகா இருக்காங்க. இல்ல கருப்பா இருந்தாங்கன்னா, அவங்க அசிங்கமா இருக்காங்க. அப்படி கிடையாதுல்ல. இன்னும் ஆனா நெறைய பேர் அப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் என்னோட இளம் வயதுல நான் எப்படி இருந்தேன், அதெல்லாம் வந்து நான் நான் அடுத்தடுத்து கதை சொல்றப்பவே உங்களுக்கு தெரிய வரும். அ இப்போ நான் எப்படி இருக்கேன்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அ இயல்பா நமக்கான மாற்றங்கள், பெண்களுக்கான மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இப்போ நான் எப்படி இருப்பேன்? இதெல்லாம் தாண்டி, நான் என்ன விஷயம் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால ஒரு என்னுடைய பேரோ, முகவரியோ, நான் எங்க இருக்கேன்? நான் யாரு? இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஆனா, மேஜரா இங்க நான் பேச விரும்பிய விஷயங்கள், உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அதனால தான் நான் அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறேன். நம்ம தேவையில்லாம ஒருத்தவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி, இதுக்கு தேவையில்லாம நெறைய பேரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி, இதுல எல்லாம் இல்லைல விஷயம். அதனால தான் அதுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் குடுக்கல. நான் போடுற அந்த வீடியோ பிக்சர்லயோ, அதுல ஏன் ஏன் இவங்க இப்படி பேசுறவங்க ஏன் மூஞ்சிய காமிச்சு பேச வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது நம்மளோட ஒரு தமிழ் ப்ராவர்ப் இருக்கு. பட் ஸ்டில் அந்த முகத்துல தெரியிற அழக விட நம்மளுடைய எண்ணங்கள்ல இன்னும் நிறைய அழகு இருக்கு. அந்த எண்ணங்கள பிரதிபலிக்கிற வார்த்தைகள்ல இன்னும் அழகு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால தான் வார்த்தை மூலமா நான் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் நல்ல விஷயத்தையே நடக்கும்னு நினைச்சு நம்புவோம். அதே மாதிரியே கடவுள நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கு, நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அத கமெண்ட்ல பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.